அடுத்த வந்து மனிதர்களுடைய பல்வேறுபட்ட அசைவுகளை எவ்வாறு விடுதலைகள் மூலம் காட்டலாம் என்பதனை அடுத்த ஒரு விளக்கப்படுத்தல் மூலம் மாணவர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் போகிறான் வை, ஒரு மனிதன் ஓடைக்க வந்து பாருங்க மூன்று அளவில் வரப்போகுது. இது வந்து இந்த கை வந்து இப்படி வரும், இந்த கை வந்து இப்படி வரும், இது ஒரு வட்டம். இப்ப இதுல வந்து இந்த கால் வந்து இப்படி வரும். இதை பாத்தீங்கன்னு சொன்னா நான் வேகம் மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஒரு மாணவன் ஒரு மனிதன் போடுவது மாதிரி இருக்கு. ஓகே பிள்ளைய ஒரு மனிதன் ஓடுற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைக்கு பார்த்துருக்கிறோம் ஒரு பக்கத்துல நாங்க அனட்டோமியை போட்டோம்ப்பா பிள்ளை வழியா காமிக்கணுமா அனட்டோமியை போடுறோம். அனட்டோமியை திருப்பி வந்து வாங்குவோம். அனட்டோமியை நாங்கள் அந்த பக்கத்தால கீறி போட்டு பிள்ளையால் அனட்டோமியை கீறுறேன். இதை வந்து பிள்ளைய கவனிக்கணும். இந்த கை முன்னால வந்து இந்த முதுகுக்கு அங்க இந்த கை மறைக்க இந்த ரேகை தவிராது இப்ப பாருங்க பிள்ளைய ஒரு மனிதன் போடுற மாதிரி இருக்கு. இதை வந்து ஒரு 6ஆம் ஆண்டு பிள்ளை வந்து இலகுவாக கீறு. அதே நேரம் 8ஆவதுல கீறுறது அது வந்து என்ன ஏர் பிள்ளைகள் சித்திரத்துல கை தேர்ச்சி பெற்றார்கள் பெரிய பெரிய ஓவியர்னால அப்படி கீற முடியும். 6ஆம் ஆண்டு மாணவனுக்கு வந்து 8 அளவு மனித உருவத்துக்கு மிக மிக சிரமம். ஆனா இந்த 3 அளவுல வந்து மனித உருவத்தை இருக்கிறது மிக மிக இலவு. வேற பல்வேறு அசைவுகளை நாங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு அசைவு பாருங்க, ஒரு அம்மா அம்மியில அரைக்கிற மாதிரி ஒரு உருவம் பாருங்க. நான் மட்டும்தான் போடுறேன். இதை பாருங்க, அம்மிக்கு சமாந்தரமாக கொடுக்கணும். இதை வந்து நான் 3D காட்டுறேன். இப்ப நான் ரேகம் மூலம் வந்து ஒரு அம்மியில அம்மா அரைக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி பிள்ளைகள் பாரு இன்னொரு வந்து இப்ப வந்து வயல்வெளியில வந்து ஒரு அம்மி கட்டுறேன். பாருங்க புரிஞ்சு அறிவற்று பல்வேறுபட்ட அசைவுகள். இப்ப வந்து என்னன்னா ஒருவர் வந்து ஒரு கல்ல உடைக்கிறாரு, கல்ல உடைக்கிறார், அது ஒரு பாருங்க இடம் காணாது விளங்கப்படுத்துறேன். இது மற்ற கைவேலும் எனக்கு மீட்டு இருக்கிறது. ஓகே பாருங்க, இதுல வந்து நாங்க அதுக்குரிய கல் உடைக்கிறோம். ஒரு வேலைகள் மூலமாக பாருங்க நான் கல் உடைக்கிற மாதிரி இலகுவாக இத்துடன் எனது இந்த கருத்தரங்கை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.